நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசர், எங்களை காக்கிற கரங்கள் எங்களுக்கு உண்டு. கிருபையினால் எங்களை நடத்துகிற ஆண்டவர் நீர் போதும் ஆண்டவர், நீர் போதும், நீர் போதும் ஆண்டவர். உடைய சமூகத்திலே சபையாய் விழுந்து நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்த பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம். இயேசு என்கிற ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் பாஸ்டர் கையில மைக் கொடுங்க. பாஸ்டர் கையில மைக் கொடுங்க. இப்பொழுதும் எல்லாரும் நின்ற வண்ணமாக ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் எல்லாரும் அநேகர் அறிந்திருக்கிறபடி நம்முடைய சபையை சார்ந்த தம்பி ராஜசேகர்
கர்த்தருக்குள் சென்ற 2 நாட்களுக்கு முன்பாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்காக, அவருடைய மனைவிக்காக, 1 வயது குழந்தைக்காக நாம் எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அந்த குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அவர்களை நிலைநிறுத்தும்படியா இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தேசத்திலே முடிக்க வேண்டிய எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் துரிதமாய் முடித்து அவர்கள் இந்திய தேசத்திற்கு கடந்து செல்ல தேவன் இந்த காரியங்களில் ஈடுபடும்படியாக நாம் எல்லாம் பாடினது போல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை காக்கிற நேசர் இருக்கிறதுனாலே, நடத்துகிற நேசர் இருக்கிறதுனாலே அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் போது பாஸ்டர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். அதற்கு முன்பாக அந்த சகோதரனுடைய போட்டோ போட்டிருக்கா, நம்ம எல்லாரும் இணைந்து இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். மைமீன் தாப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் சபையாக நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த காரியம் ஏன் ஏற்பட்டது என்று கேட்க எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை தாப்பனே. அப்பா, நாங்கள் இந்த காரியத்தை இந்த குடும்பத்தில் நடந்தது என்று கீழ்ப்பட்ட பொழுது நாங்கள் சபையாக கதி கலங்கி போனோம், எழுதோம், கண்ணீர் விட்டோம். ஆனாலும் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தில் இந்த காரியத்தை நீ நிறைவேற்றினீர் என்று நினைத்து நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா ராஜா, இந்த இளம் பிராயத்தில், இந்த இளம் 32 வயதில் அந்த சகோதரன் நித்திரைக்குள்ளாக கடந்து செல்லத்தக்கதான ஒரு காரியம் ஏற்பட்டது ஐயா அந்த குடும்பத்தில். அப்பா, எப்பொழுதும் தாப்பனே, அந்த சகோதரனை பிரிந்திருக்கும் அந்த அருமையான குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும், விசேஷமாக அந்த இளம் மனைவிக்காக, 25 வயதே ஆன அருமையான மகள் பியூலாக்காக, 1 வயது குழந்தைக்காக நாங்கள் கண்ணீரோடு சபையாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சகல ஆறுதலின் தேவன் தாமே அவளை ஆறுதல் படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தாப்பனே. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரை அவரை கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே அவளுக்கு அடைக்கலமும் புகழிடமா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே அவளுக்கு கோட்டையா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாயாக தாப்பனாக இரு தேற்றுகிறவரே, பிள்ளையை தேற்றுங்கப்பா, அரவணைங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத ஆறுதல் மகளை நிறைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. எந்த நேரத்தில் நாங்கள் என்னதான் மகளை ஆறுதல் படுத்தினாலும் அந்த வார்த்தைகளுக்கு போதாது ஐயா. ஆனாலோ உலகத்தின் முடிவில் நான் இருக்கிறேன் சொன்னவரே, நீர் அவளை கண்ணீரில் துடைக்கும் பொழுது, காத்து அணைக்கும் பொழுது தாப்பனே அந்த ஆறுதலை மகள் பெற்றுக் கொள்வாளே, ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய அநாதி தீர்மானத்தில் அவளுக்கு என்று எதிர்காலத்தில் என்ன வைத்திருக்கிறோம் அதை நிறைவேற்றி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தாப்பனே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, புகலிடமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தந்தை மகனை எழுந்திருக்கும் அந்த பெற்றோருக்காக நாங்கள், உறவினருக்காக, சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. இந்த குடும்பத்தில் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஆறுதலும் தேவன் தாமே அவர் ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா தாப்பனே. நடக்க இருக்க இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய உறவிலே அப்பா சம்பந்தப்பட்ட அதிகார கண்கள் தயவுடைத்து எல்லா காரியமும் அப்பா சரியான நேரத்தில் வேற்றி அப்பா அந்த சரீரம் கர்த்தாவை இந்தியாவுக்கு கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் பொருட்படுத்தி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படவே நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து கிருபைகள் மூடிக்கொள்ளுங்க. சகல ஆறுதலின் தேவனுடைய கரத்திலே அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் உள்ள கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் தயவுசெய்து அமரும்படியா கேட்கிறேன். இப்பொழுது நம்முடைய சகோதரர் பாரிதாசன் அவர்கள் நம்முடைய சபையினுடைய ஜெப குறிப்புகளுக்காக நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சகோதரர் பாரிதாசன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஸ்தோத்திரிகள் அன்பர் இயேசு சுவாமி. அப்பா, இந்த நாள் இந்த ஜெப பகுதிக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் தோப்பறேன். இப்போ கூட இந்த ஜெப பகுதி அந்த நன்றி அறிதலுக்கு அவருக்கும் தோப்பறேன். சகோதரர் பாலமகன் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று ஜனாதிபதி விருது கிடைக்க செய்த உதவிக்கு அவருக்கு நன்றி தோப்பறேன். தொடர்ந்து அந்த பிள்ளை கத்தர் நீங்க ஆசீர்வதிங்க தோப்பறேன். இன்னும் படிப்பில் கல்வியில உயர்ந்து கத்திற்கு சாட்சியா அந்த கல்வி கத்தாவே கத்துடைய நாம மகிமைக்காக அது உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் ஆண்டவர் தோப்பறேன். ஆண்டவரே, பெஞ்சமின் சேகர் மகளுக்கு தேவன் கொடுத்த ஆண்டவரே சுகப்பிரசவத்திற்காக நன்றி தோப்பறேன். நாங்கள் நெடுநாட்களாக ஜெபித்திருந்தோம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கட்டளை எடுத்து ஆண்டவரே கர்த்தருக்கு அந்த மகளுக்கு திரும்பவும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கட்டளை